ஹாய், டொமேட்டோ சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, சீஸ் ப்ரெட்டு கூட நல்லாயிருக்கும். அப்புறம் நார்மல் ப்ரெட்டுக்கும் சூப்பராக இருக்கும். சூப் மாதிரி கூட குடிக்கலாம் இதை. இது வந்து செரி டொமேட்டோன்னு சொல்லுவாங்க. பெரிய டொமேட்டோவில் இது வந்து நல்லா இருக்காது. செரி டொமேட்டோ தான் நல்லாயிருக்கும். அதை கொஞ்சம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். சரி, வெங்காயம் போட்டுக்கலாம். அப்புறம் பூண்டு, கொஞ்சம் ஆலிவ் ஆயில் போட்டுக்கலாம். இதுக்கு ஆலிவ் ஆயில் ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் சால்ட், பெப்பர் போடலாம். இப்போ நான் அவனில் வைக்கிறேன். நீங்கள் வந்து தோசை தவா இதில் கூட வச்சுக்கலாம். நீங்கள் தவாவில் கூட வச்சுக்கலாம். என் பொண்ணு பிரெட் பண்ணிகிட்ருக்காங்க, சீஸ் ப்ரெட்டு. சீஸ் ப்ரெட்டு சூப்பராக இருந்துச்சு அந்த டொமேட்டோ இதுக்கு. இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது மாதிரி இன்னும் நல்லா வேக விடணும். பிரெட் டோஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு நல்லா அவனில் வைக்கணும். இது சூடான பிறகு எடுத்துட்டு நல்லா மிக்சியில் நல்லா அரைச்சிடலாம். ரொம்ப மையாக அரைக்கணும் அவசியம் இல்லை, கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் போடுறேன். இது காரத்துக்கு வந்து பெப்பரும் சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும்தான். கார்லிக் பொடி போட்டுறேன். இதுலேயும் கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கலாம். இதுக்கு ஆலிவ் ஆயில் மட்டும்தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். நார்மல் ஆயில் கூட ஊற்றிக்கலாம். ஆலிவ் ஆயில் வந்து ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ ஆயிலெலாம் சேர்க்காமல் ஒரு பேனில் போட்டு இது ஊற்றிக்கலாம். நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம். இதை நம்ம ப்ரெட்டில் டிப் பண்ணி தானே சாப்பிட போகிறோம். இன்னும் நீங்கள் சூப் மாதிரினா கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா சூப் மாதிரி கூட குடிக்கலாம். பாருங்கள், ப்ரெட் டோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சூப்பும் ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. காலைல பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம், இல்லைன்னா டின்னர் கூட பண்ணிக்கலாம். இதை சாப்பிட்டுட்டு ஒரு சாலட் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். Bye.